அதனால வேணான்ட்டு கேட்க மாட்டோம். ஆனா அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு? சிறந்த கணவர் முருகப்பெருமான் தான் சொல்றாரு. எதுல சொல்றாரு அப்படின்னா திருப்புகழிலே சொல்றாரு. ஏன்னா வள்ளிக்கு முருகனுக்கு ஏழை டீச்சர் பாடத்தை கவனிங்க. அது ஒரு போனை வச்சு 5 பேர் அடி வாங்க போறீங்க. என்னன்னு கவனிங்க. என்னன்னு அது மாதிரி நீங்களும் இருக்கணும். சொல்றதை கவனிங்க. என்ன பண்ணாரா? வள்ளிக்கும் முருகருக்கும் திருமணம் முடிந்த முதலிரவு அன்று வள்ளியுடைய காலை தூக்கி முருகப்பெருமான் தன் மேல வச்சு வள்ளி காலை அமுக்கி விட்டாரா. அப்போ வள்ளியம்மை கேட்குறாங்க, சாமி இந்த உலகத்தையே ஆளக்கூடியவர் நீங்கள் போய் என் காலை தொடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முருகப்பெருமான் சொன்னார், அம்மா என்னை திருமணம் முடிக்கணும்னு சொல்லி இந்த காட்டில் இருந்து காவல் பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்போ உன்னுடைய கஷ்டத்தை நான் தானே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். யார் சொல்கிறது? திருப்புகழிலே அருணகிரிநாதர் சொல்கிறாரு. சிறந்த கடவுளும் முருகப்பெருமான் தான், சிறந்த கணவரும் முருகப்பெருமான் தான். பொதுவாகவே எல்லா கடவுளையும் கும்பிடும்போது ரொம்ப பயபக்தியோடு கும்பிடணும். ஆனால் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? முருகனை திட்டி கும்பிட்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏண்டா உன்கிட்ட இவ்வளோ தூரம் கேட்குறேடா நிறைவேற்ற மாட்டியாடா அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி சொல்லுது வள்ளியம்மை? ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, வள்ளியம்மை திட்டினாங்க முருகப்பெருமானை ஏடா மூடா வாடா போடான்னு சொல்லி. அப்படி திட்டினால வள்ளியம்மை திட்டினால நம்ம போய் முருகனை திட்டினோன்னு வச்சுக்கோங்க, வள்ளியம்மையை நினைவுபடுத்துறது போல இருக்குமா? அந்த சந்தோஷத்தில் கேட்குற எல்லாத்தையும் கொடுத்துருவாரா. அப்போ எப்பேற்பட்ட கடவுள் பார்த்துக்கோங்க.